ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸஸ் இன் தமிழில் இன்றைக்கி பார்க்க போகிறது டே 3. ஓகே, வி கோயிங் சக்ஸஸ்ஃபுல் கிளாஸஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு இன்னொரு நியூ கம்மர்ஸ் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்ட்டி 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 வெல்கம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம் அவங்கள. ஹார்ட்டி வெல்கம். ஓகே காய்ஸ். ஓகே, இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி தெரியாத விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்காகவும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது பேசிக் லெவல் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அட்வான்ஸ்டு, மீடியம், இன்டர்மீடியேட் அந்த மாதிரிலாம் இல்லை. பேசிக் லெவலில் போயிட்டுருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும், நம்ம கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் இழந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அந்த 90th டே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து நீங்கள் கற்றுட்ருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் எல்லாருக்கிட்டையும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவல் இருக்கும். ஓகேங்களா? எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க, தயங்காதீங்க. ஸோ நம்மளால் பேச முடியுமா, முடியாதா, இந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்கூடாது. எப்பயுமே நமக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும். நம்ம அப்பப்போ பாராட்டிக்கணும். பரவாயில்ல, குட், நீ இந்த மாதிரி பார்த்துருக்க, இந்த மாதிரி நீ கற்றுருக்க, தெரியாத விஷயத்த இன்றைக்கி ஒரு நாள் நீ தெரிஞ்சிருக்க அப்படின்னு நம்மளை நாமளே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு செல்ஃப் மோட்டிவேட் நம்ம என்றைக்குமே டெய்லியுமே நம்ம பண்ணிக்கணும். அதுவே நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இது கொண்டு போகும். ஸோ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி வேறு லெவலில் நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறும். ஓகே காய்ஸ், இந்த ஒரு பாசிட்டிவ் வைபோட நாம் இன்றைக்கி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் நேற்று உங்களுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க் கொடுத்தேன் இல்லையா, அதை யார் யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? யாராவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். ஓகே, நான் பார்த்துக்கிறேன் யார் யார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் இந்த மாதிரி கொடுங்க, நான் பார்த்துக்குவேன். ஓகேங்களா? நான் 2 டேஸாக நான் கிளாஸ் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸில் நீங்கள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஓகே அண்டர்ஸ்டாண்ட், இல்லை இல்லை அப்படி ஏதோ ஒரு வாட்டெவர், ஓகேங்களா, நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு, கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிடுவேன். உங்களோட சேர்ந்து நானும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் நிறையா விஷயங்கள் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி உங்களுக்கு இன்னமும் ஒரு மோட்டிவேஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் கற்றுப்பேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னன்னு உங்களுக்கு அது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கிறதுனால பேசிக் லெவலாவது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது நான் கற்றுக்கிட்டு தான் உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்குவீங்க, உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது ஜஸ்ட் ஒரு சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது போயிடும். சரிங்களா? ஸோ கற்றுக்காதவங்க கற்றுக்கலாம், தெரிஞ்சுவீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் போடுறது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பின் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஓகே, இந்த வீடியோ கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா ஒரு 50% நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா ஒரு 50% காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே போல்டாக அடிங்க. ஓகேங்களா? அதுக்கு பிடிச்ச எல்லாம் அடிச்சு போடாதீங்க. போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் போயிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப பேசிட்டேன், சாரி. ஓகே காய்ஸ்,
இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ் இன் தமிழ் டே 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ப்ரீவியஸ் கிளாஸுடைய எல்லாம் ரீகாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாம் இன்றைக்கி டாஸ்க்குடைய நம்ம இன்றைக்கி டேவுடைய என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே காய்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அண்ட் ஹேஸ், ஹெச்ஏவிஇ ஹேவ் அண்ட் ஹெச்ஏஎஸ் ஹேஸ், இது யூஸ் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு நீங்களே ஒரு ஓனர் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் டாஸ்க்கு. இது எத்தனை பேர் முடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணால் தான் கொஞ்சம் எதாவது டவுட்ஸ்னால் கூட உங்களுக்கு எதாவது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 2 டேஸாக நம்ம இது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம், இங்கிலீஷில் எப்படி எழுதலாம், இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் 2 டேஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்த நம்ம எப்படி பேசலாம், எழுதலாம், சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஐ, வி, யூ, தேன் வந்திருந்தது அப்படின்னா, அதாவது சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தேன் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ஹேவ். அப்போ இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஹேவ் இந்த சப்ஜெக்டில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்ம நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹெச்ஏஎஸ் ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நாம் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்த ஒரு ரீகேப். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன கிளாஸ் இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம பேசணும். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்த எப்படி நம்ம நம்ம பேசலாம், எழுதலாம், இல்லை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் என்னன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் ஐ, வி, யூ, தேன் வந்தால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ண சொல்லுவோம். சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி இப்போ இல்லைன்னு அது இருக்குங்கிறதுக்காக நான் அதை சொல்லியிருந்தேன். சப்போஸ்டு ஹேவ் யூஸ் பண்ணும்போது அந்த விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஐ ஹேவ் அ பென் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்கிட்ட ஒரு பென் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா ஐ வந்ததுனால நான் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நெகட்டிவ் சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேவ் பக்கத்தில் டு நாட். ஓகேங்களா? டு நாட் இல்லைன்னா நம்ம பேசும்போது என்ன ப்ரொனன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டோன்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி நான் சொல்கிறேன், இப்போ ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எனக்கு ஒரு பென் இருக்குது என்கிட்ட அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் நான் சொல்கிறேன். இதுவே இந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் நான் இது இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ எழுதும்போது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஐ டிஓஎன் ஸ்பேஸ் சாரி ஐடிஓ ஸ்பேஸ் என்ஓடி ஸ்பேஸ் ஹாவ் அ பென். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஐ டு நாட் ஹாவ் அ பென். அது அப்படின்னு தான் மீனிங். இதுக்கு என்ன தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்கிட்ட ஒரு பென் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ நாட் ஹாவ் அ பென் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது கரெக்டான ஒரு ஃபார்மேஷனே கிடையாது. இது இப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஒரு கரெக்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க எல்லாருமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணாலும் சரி, இல்லை எழுதினாலும் சரி, இல்லை ரைட் பண்ணாலும் சரி, ஐ டு நாட் ஹாவ் அ பென் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவாக சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஸோ இது நம்ம எழுதும்போது, அதாவது ஒரு மெயில் டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிஓ ஸ்பேஸ் என்ஓடி. ஸோ டு நாட் அப்படின்னு ஒரு ஃபுல் ஃபார்மாக நம்ம எழுதணும். இப்போ நம்ம பேசுகிறோம், ஸ்பீக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் அ பென். அவ்வளோதான். ஓகேங்களா காய்ஸ்? இப்போ கிளியர் ஆயிடுச்சா? அதாவது எழுதும்போது டு நாட்னு ஃபுல்லாக நம்ம எழுதி தான் எழுதணும். ஓகேங்களா? எப்படி எழுதலாம்? ஐ டு நாட் ஹாவ் அ பென் அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்லை நான் சொல்லும்போது ஐ டு நாட் ஹாவ்ன்னு அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பென் இல்லை, அவ்வளோதான். என்கிட்ட ஒரு பென் இல்லை
அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைமு ஒரு பாசிட்டிவா நம்ம எழுதும்போது ஐ, வி, யூ, தேன்னு வந்தா ஹேவ் யூஸ் பண்ணணும். அதே மாரி ஹி, ஷி, இட் வந்தா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து பாசிட்டிவா நம்மக்கிட்ட இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத சொல்றதுக்காகவும், எழுதுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு செக்ஷன். ஓகேங்களா? இப்ப அதுவே வந்து என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ, ஆஸ் யூசுவல் அதே மாரி தான். ஐ, யூ, வி, தேன்னு வந்தா நாம ஹேவ் போட்டு அதுக்கு பக்கத்துல டூ நாட், டிஓஎன்ஓடி டூ நாட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அதுவே வந்து ஹி, ஷி, இட் வரும்போது நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்? ஹேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஹெச்ஏஎஸ் ஹேஸ்க்கு பதிலா இந்த டைம் நெகட்டிவ் சென்டென்ஸா வரும்போது நம்ம டஸ் நாட் ஹேவ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். ஹெச்ஏஎஸ் ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா ஒரு இது இருக்குங்கிறது வந்து நீங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஐ, வி, யூ, தேன்னு வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷி, இட் வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவே நம்மக்கிட்ட இல்லை, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக நம்ம சொல்லும்போது ஐ, வி, யூ, தேன்னு வந்தால் டு நாட் ஹேவ். ஓகேங்களா? ஹி, ஷி, இட் வந்தால் டஸ் நாட் ஹேவ், நாட் அ ஹேஸ். ஹேஸ் இதுக்கு வராது. ஸோ இதை வந்து மைண்டில் கீப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ட்ரிக். நம்ம இருக்குங்கிறது வந்துட்டு ஐவி யூதேன்னு வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹீ ஷி இட் வந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது, நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐவி யூதேன்னு வந்தால் நம்ம டு நாட் ஹேவ்னு நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி ஹீ ஷி இட் வந்தால் டஸ் நாட் ஹேவ்னு எழுதுகிறோம். நம்ம பேசும்போது எப்படி சொல்லலாம்? ஐவி நெகட்டிவ் சென்டென்ஸாக பேசும்போது ஐவி யூ தேன் வந்தால் டோன்ட் ஹேவ். இது வந்து நம்ம ஸ்பீக்கிங் பண்ணும்போது ஓகேங்களா? அதே மாதிரி ஹீ ஷி இட் வந்தால் டஸ்ன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் இருக்குங்கிறத வந்து எப்படி சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நெகட்டிவாக வரும்போது ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது இதுதான். இதை வச்சு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன் தமிழ் டே 3ல் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டோன்ட் ஹேவ் அண்ட் டசன்ட் ஹேவ் வச்சு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க பாருங்களேன். டோன்ட் ஹேவ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஐ, யூ, வி, தே, அதாவது நான், நீ, இல்லைன்னா நீங்கள், அப்புறமேட்டுக்கு நாம், அவர்கள். ஸோ இதை இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும்போதுட்டு நம்ம டோன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டூ நாட் வந்து ரைட் பண்ணும்போது எப்படி எழுதலாம்? ஐ மீன் என்னென்னா, இது வந்து பேசும்போது டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எழுதும்போது பார்த்தீங்கன்னா டூ நாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பாருங்கள். டோன்ட், இப்போ வந்து டோன்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் பேசுவதற்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எழுதும்போது டூ நாட்டுன்னு ஃபுல் ஃபார்மாக எழுதணும். பேசும்போது டோன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்க. இது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் போன கிளாஸஸ்லேயே வந்துட்டு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே வச்சு ஒரு சின்ன சின்ன மாடுலேஷன் வச்சு நான் வந்துட்டு இன்னொரு சென்டென்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஐ டூ நாட், ஐ மீன் நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ எழுதும்போது பாருங்கள், டிஓஎன்ஓடின்னு ஃபுல் ஃபார்மாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பேசலாம், சொல்லலாம், ஸ்பீக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் அ பிஎம்டபிள்யூ கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடம் ஒரு பிஎம்டபிள்யூ கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்? டூ நாட் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், யூக்கு வரும்போதும் நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ வரும்போதும் டூ நாட் ஹாவ் எ பிரதர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதாவது யூ டூ நாட் ஹாவ் அ பிரதர், உனக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சகோதரன் இல்லை அப்படின்னு மீனிங் வரும்.
ஓகேங்க. யூ டோன்ட் ஹேவ் அ பிரதர். ஓகேவா? உங்ககிட்ட வந்துட்டு உனக்குன்னு ஒரு பிரதர் இல்லை, ஒரு சகோதரன் இல்லை, அவ்வளோதான். தே இங்கே பாருங்கள், தே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டிஓ, ஸோ டிஓஎன்ஓடி. ஸோ டு நாட். தே டு நாட் ஹாவ் அ சூப்பர் மார்க்கெட் இன் சிங்கப்பூர். ஓகேவா? அவர்களிடம் சிங்கப்பூரில் ஒரு மார்க்கெட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ தேனா என்ன மீனிங் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஐ வி யூ தேன் வந்தால் நம்ம நெகட்டிவாக பேசும்போது டு நாட் ஹேவ் இல்லைன்னா டோன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம ப்ரொனன்ஷன் பண்ணி நம்ம எழுதுறது சொல்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், வி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு நாட். ஓகேங்களா? டு நாட் ஹேவ். ஓகேங்களா? இது வந்து எழுதும்போது நான் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வி டோன்ட் ஹாவ் அ ரோஸ் கார்டன். எங்களிடம் ஒரு ரோஜா தோட்டம் இல்லை. ஸோ வீனா என்ன மீனிங்னா எங்களிடம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கேன் நான் இதில். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஐ டோன்ட் ஹாவ் அ பெட். ஓகேங்களா? இப்போ ஐ வந்ததுனால ஸோ டு நாட் ஹாவ். ஓகேவா? ஐ டோன்ட் ஹாவ் அ பெட். என்னிடம் ஒரு செல்ல பிராணி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ டு நாட் ஹாவ் அ ஹவுஸ். ஸோ இது எப்படி நம்ம எழுதும்போது இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் கொடுத்ததுன்னா, இப்போ சப்ஜெக்ட்னு சொல்லும்போது எதை சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கு இல்லைங்களா, ஒரு சென்டென்ஸில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து ஐயா இல்லை வியா இல்லை யூ ஆர் தேவா வந்தது அப்படின்னா தான் அது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஐ வி யூ தேன் வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் சொல்லும்போது ஐ வி யூ தேன் வந்தால் டு நாட் ஹேவ் அப்படின்னு எழுதிக்கலாம், ஆர் டோன்ட் ஹேவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ், ஹெச்ஏஎஸ் ஹேஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதுவே வந்து இல்லை அப்படி நெகட்டிவாக சொல்லும்போது ஹீ ஷீ இட் வந்தால் டஸ் நாட் ஹேவ்னு எழுதலாம். அதே மாதிரி டசன்ட் ஹேவ் அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு சின்ன ட்ரிக், கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டசன்ட் ஆர் டஸ் நாட் வச்சு நம்ம எப்படி நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது கொடுத்துருக்கு பாருங்கள், டசன்ட் ஆர் டஸ் நாட் வந்து அதாவது ஹீ ஷீ இட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யாருக்கு தான்? அவன், அவள், அது. ஓகேங்களா? அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு பேசும்போது நம்ம டஸ்இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டஸ்இன்ட். ஓகேங்களா? டிஓஇஎஸ் என் அப்போஸ்ட்ரோஃபி டி. ஓகேங்களா? டஸ்இன்ட். ஓகே. அதுவே வந்து எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா டஸ் நாட் ஒரு ஃபுல் ஃபார்மாக நீங்கள் எழுதணும். ஸோ மெயில் ரைட் பண்ணும்போது சரி, டெக்ஸ்ட் பண்ணும்போது சரி, மெசேஜ் போடும்போது சரி, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதணும். டஸ் நாட், டிஓஇஎஸ் ஸ்பேஸ் என்ஓடி நாட். ஓகேங்களா? ஸோ டஸ் நாட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ டஸ்ன்ட் ஆர் டஸ் நாட் ஹேவ் வந்து எது வந்தால் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஹீ ஷீ இட் வந்தால் நம்ம டஸ்ன்ட் ஹேவ் ஆர் டஸ் நாட் ஹேவ்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? டஸ்ன்ட் ஹேவ் வந்து பேசுகிறதுக்கு சொல்லும்போது, டஸ் நாட் ஹேவ் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணுறதுக்கு, மெயில் அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வேர்ட், இந்த மாதிரி ஒரு இது வரும்போதுட்டு நம்ம ஒரு மெயிலில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து சொல்லலாம்னு எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது டஸ்ன்ட், டஸ் நாட் வரும்போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம், ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் இது வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அருண். ஓகே, அருண்ங்கிறது யார்? ஹீஸ் இது வந்து ஒரு 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 மேல். அப்போ ஹீ. ஓகேங்களா? மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அருண் டஸ் நாட் ஹாவ் அ கிட்டார். ஓகேங்களா? அருண் கிட்ட கிட்டார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்க? அருண் டஸ் நாட் ஹாவ் அ கிட்டார். ஓகேவா? அடுத்து பாருங்க அப்படின்னா ஹீ டஸ் நாட் ஹாவ் அ கிரெடிட் கார்டு. ஹீங்கிறது அவன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் நாட் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம பேசும்போது டஸ்ன்ட். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? ஸோ ஹீ டஸ்ன்ட் ஹாவ் அ கிரெடிட் கார்டு.
அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷீ கொடுத்துருக்கேன். ஸோ ஷீ வரும்போது டசன்ட், எழுதும்போது டஸ் நாட். ஓகேவா? ஸோ ஷீ டசன்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் ஐஸ். அவளுக்கு அழகிய கண்கள் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இட். ஸோ இட்டுன்னு வரும்போது ஹீ ஷீ இட் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது, இல்லைன்னு சொல்ல வரும்போது நம்ம இதை என்ன யூஸ் பண்ணுவோம்? டசன்ட். ஓகேவா? பேசும்போது இட் டசன்ட் ஹாவ் அ டியூயல் கேமரா சிஸ்டம். ஓகேங்களா? எழுதும்போது இட் டஸ் நாட் ஹாவ் அ டியூயல் கேமரா சிஸ்டம். அதில் 2 கேமரா இல்லை. அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன ரீகேப் பார்த்துறோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஹேவ் அண்ட் ஆஸ்கில் 2 கேட்டகரியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இருக்குது. ஹேவ் அண்ட் ஹேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அதில் வந்து பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், அதே மாதிரி அந்த ஹேவ் அண்ட் ஹேவ் வச்சுட்டு அதுவே வந்து எப்படி நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாசிட்டிவாக வரும்போது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐ, வி, யூ, தே, இது 4மே வந்தது அப்படின்னா நாம் ஹெச்ஏவிஇ ஹாவ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவே நெகட்டிவாக வரும்போது ஐ, வி, யூ, தேன்னு வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு டஸ் நாட் ஹாவ் அப்படின்னு எழுதுகிறோம். இல்லைன்னா டசன்ட் ஹாவ்னு பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது மைண்ட் கிளியர் ஆயிடுச்சிங்களா? செகண்ட் ஒன் என்னென்னா, இப்போ நம்ம ஹேவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஹேஸ் வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹீ ஷீ இட் வந்தது அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஹீ ஷீ இட்னு வந்தது அப்படின்னா நம்ம ஹெச்ஏஎஸ் ஹேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே நெகட்டிவாக வரும்போது ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம ஹேஸ் ஹெச்ஏஎஸ் ஹேஸ் யூஸ் பண்ணாமல் டஸ் நாட் ஹேவ்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசும்போது டஸ்ன்ட் ஹேவ் அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீ ஷீ இட் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் ஹீ ஷீ இட் வந்தது அப்படிங்கிற போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சாரி பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருவோம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஹீ ஷீ இட் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? ஹேஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? இது எப்படி வந்து ஒரு ப்ரொனன்சியேட் பண்ணலாம்? ஓகே, இட் ஹேஸ் அ ப்ளூ கலர் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஹீ ஷீ இட்டா, ஸோ இட் ஹேஸ் எ ப்ளூ கலர். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவாக நான் சொல்லியிருக்கேன். இதுவே நெகட்டிவாக சொல்லும்போது, இங்கே பாசிட்டிவாக சொல்லும்போது இட்டு வரதுனால ஹெச்ஏஎஸ் ஹேஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இட் ஹேஸ் எ ப்ளூ கலர். அது வந்து ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் நெகட்டிவாக நம்ம எழுதலாமா? நெகட்டிவாக நம்ம எழுதும்போது இட் இல்லைன்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அப்போது இட் டஸ் நாட். ஓகேங்களா? இட் டஸ் நாட், டிஓஇஎஸ் ஸ்பேஸ் என்ஓடி ஸ்பேஸ் ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹெச்ஏவிஇ ஹேவ் எ பென். சாரி, ஹெச்ஏவி ஹேவ் அ ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ இட் டசன்ட் ஹேவ் அ ப்ளூ கலர். எழுதும்போது இட் டஸ் நாட் ஹாவ் அ ப்ளூ கலர். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஹேஸ் ஹெச்ஏஎஸ் ஹேஸு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே காய்ஸ், பாசிட்டிவாக வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா ஐவி யூதேக்கு நம்ம பாசிட்டிவாக ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதுவே நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போதுட்டு ஐவி யூதேக்கு நம்ம டஸ் நாட், சாரி டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து, சாரி பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஹேஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது ஹீ ஷீ இட் வந்தால் நம்ம ஹேஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது ஹீ ஷீ இட் வந்தால் டசன்ட் ஹேவ் அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓவராக கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இது சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் எகைன் நம்ம ரீப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா? மறுபடியும் வந்து ஒரு
ரீகேப் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே வந்து நான் சொல்லிக் கொடுக்கறத அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஆவது நீங்கள் வந்துட்டு நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசும்போது சரி, எழுதும்போது சரி, ஹேவ் எதுக்கு பாசிட்டிவ் வந்தால் ஹேவ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நெகட்டிவாக வரும்போது ஹேவ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், எப்போ டஸ் நாட் ஹேவ் யூஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஹீ ஷீட் வந்தால் பாசிட்டிவாக வந்தால் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஹீ ஷீட் நெகட்டிவ் வந்தால் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டே பை டே ஒரு 10 சென்டென்ஸ் ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்த்ததை நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது இல்லைங்கிற டாபிக் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதோ சிச்சுவேஷனில் அது வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹேவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் இங்கிலீஷ் பேச கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். வித்தவுட் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்துட்டு பேசலாம், ரைட் பண்ணலாம், அண்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இடையில எதுக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் பேசிக் லெவல் போயிட்டுருக்கேன். இதுவே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு தெரியாதவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் டே பை டே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் வச்சு நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க வந்து ஓகே இதெல்லாம் ஓகே தெரியுது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அது போதும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கற்றுக்கிறதுக்கு வயசு முக்கியமே கிடையாது. நீங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஒரு இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பின் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேவோடைய டாஸ்க் 3 ஓகேங்களா? நான் வந்து ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இது எப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது போன கிளாஸஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத ஹேவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த வேர்ட்க்கு முன்னாடி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஐவி யூதேன்னு வந்தால் எது யூஸ் பண்ணுவோம், ஹேவா ஹேஸா, அதுமாதிரி ஹீ ஷீட் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவா ஹேஸன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஓகேங்களா? ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டு எங்கிட்ட ஒரு விஷயம் இல்லைங்கிறத வந்து ஐவி யூதேன்னு வந்தால் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீட் வந்தால் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டாஸ்கஸ் தான் நான் அது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டே 3 உடைய டாஸ்க் 3, இந்த டாஸ்க் 3 பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஹேஸ் அண்ட் ஹேவ். ஹேஸ் அண்ட் ஹேவை வந்து யூஸ் பண்ணி எதிர்மறை வடிவங்களை வந்து கொண்டு வாக்கியம் அமைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இதோட எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கு பாருங்கள். மை மேனேஜர் /BMW/கார். ஓகேவா? இதை நம்ம வந்து ஆல்ரெடி பாசிட்டிவ் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இது எப்படி நெகட்டிவாக எழுதுன்னு போட்டிருக்க பாருங்கள். மை மேனேஜர். ஓகே, இங்கே மை மேனேஜர் வந்து அவர் வந்து ஒரு வந்து மேல்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மை மேனேஜர் டஸ் நாட் ஹாவ் அ BMW கார். ஓகேங்களா? இப்போ இது கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 10 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 சென்டென்ஸுமே நீங்கள் வந்து டஸ் நாட் என்ன வரும், டஸ் நாட் ஹேவ் வருமா, இல்லை ஸோ டஸ் நாட் ஹேவ் வச்சு ஐக்கு என்ன வரும், அதே மாதிரி டோன்ட் ஹேவ் என்ன வச்சு டஸ் நாட் ஹேவ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டோன்ட் ஹேவ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல ஐவி யூதே வந்தால் எது வரும், ஹீ ஷீட் வந்தால் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்கள் மைண்ட் வந்து நல்லா ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பேசிக் லெவல் போகிறதுனால ஒரு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.